பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்தாவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய் ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேல் இருந்த சூழ்நிலை, அவன் கடந்து போன சூழ்நிலை, சிறைப்பட்டு போன சூழ்நிலை, ஒரு கைதியாய் நேபுகாத் நேச்சர் பாபிலோனுக்கு எடுத்து செல்லுகிறார். அங்கு இருந்த நாட்கள் எல்லாம் மிகுந்த கஷ்டத்தின் நாட்கள் தான். எல்லா இடத்திலையும் உபத்திரவத்தை தாண்டி தாண்டி வருகிறார். ஆனால் ஒவ்வொரு நிலைமையிலையும் அந்த விசேஷித்த ஆவியை தானியேல் காத்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நாம இருக்கிற இடத்துல மேன்மைப்படுத்தப்படணும், உயர்த்தப்படணும். எனக்கு சூழ்நிலைகள் சரியா இல்லை, எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, எனக்கு சரியான நடத்துதல் இல்லை. சில வேளைகள் அப்படி சொல்ல நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொள்ளுகிறோம். சிறை கைதியாய் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். நேபுகாத் நேசத்திற்கு மேல வாலிபனா போய் நிற்கிறார். நான் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லணும். அந்த நிலைமையிலிருந்து வளர்ந்த தானியேல் தான். காரணம் ஒரே ஒரு காரிய, விசேஷித்த ஆவிய உடைய மனிதனாய் இருந்தார். அந்த விசேஷித்த ஆவிதான் தானியேல் மூலமாய் எப்பொழுது தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் என்று அந்த கோரேஸ் ராஜாக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் அந்த விசேஷித்த ஆவி தானியேலை உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து, நம்ம சூழ்நிலையை பார்த்து எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொண்டிருக்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிற விசேஷித்த ஆவியை பாருங்க, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை உயர்த்த முடியும், என்னை வாழ வைக்க முடியும், என்னை எல்லா இடத்துலையும் மேன்மைப்படுத்த முடியும். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் இருப்பது சிறைச்சாலையா இருக்கலாம், நீங்கள் இருப்பது யாருமே பார்க்காத இடமா இருக்கலாம், யாருடைய கண்களுக்கு நீங்க தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர் ஸ்தானங்களை நிறுத்தும்படியாய் சிறியவனை எளிய நிலைமையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். செய்ய வேண்டிய ஒரே காரியம், அந்த விசேஷித்த ஆவி, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பொக்கிஷத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்களோ இன்றைக்கு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற அந்த விசேஷித்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தக்கூடியவர், என்னை வாழ வைக்கக்கூடியவர், என்னை உயர்த்தக்கூடியவர். அப்படி சொல்லுகிற பொழுது தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய் அந்த ராஜா மாற்ற நினைத்தார். இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்களை முதன்மையாய் ஆண்டவர் உயர்த்தணும்னா அந்த விசேஷித்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. அந்த ஆவியில நிரம்பி நிரம்பி நிரம்பி, ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறேன் சொல்ல சொல்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க நினைக்க முடியாத சிகரங்களுக்கு உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். விசேஷித்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். உங்களுக்கு எந்த ஆள்பலம் தேவையில்லை, எந்த ஒத்தாசை தேவையில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய தயவு உங்களுக்காக காத்திருக்கிறது. God bless you.